அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். உண்மையான வீர தியாக வரலாற்றை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையெனில் வீர வரலாறு இல்லாதவர்கள் திரிபுகளை கதை கட்டி விடுவார்கள், நம்ம ஆர்.என். ரவியை போல. இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த முஸ்லீம்களின் பெயர்கள் பின்வருமாறு: மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவராகவும் கல்வியாளராகவும் கிலாபத் இயக்கத்தில் பங்கேற்றவராகவும் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராகவும் பணியாற்றினார். 2. கான் அப்துல் கஃபார் கான் எல்லைப்புற காந்தி என்று அழைக்கப்பட்டவர். அஹிம்சை வழியில் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர். கதர் இயக்கத்தை வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் முன்னெடுத்தவர். இந்த வரலாறுகள்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லாதனால தான் ஆர்.என். ரவி போன்ற வந்தேரிகள்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் அவர்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாகவும் இருந்ததாக கதை கட்டி விட்டுறாங்க. அது அரசாங்க கெஜெட்லேயும் ஒரு செய்தியாகவும் வருது. அடுத்து பாருங்கள். 3. சிராஜுத்தௌலா வங்காளத்தின் நவாபாக இருந்தவர். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து 1957 பிளாசி போரில் பங்கேற்றவர். 4. திப்பு சுல்தான் மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர். மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிரமாக போராடியவர். ஹைதர் அலி திப்பு சுல்தானின் தந்தை. மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரமாக போராடியவர்கள். 5. குஞ்சாலி மரைக்காயர் கடற்போர்களில் போர்த்துகீசியருக்கு எதிராக போராடிய தமிழக முஸ்லிம் வீரர். இந்திய விடுதலை போரின் முன்னோடி. ஃபஹத் கான் 1957 சிப்பாய் கழகத்தில் டெல்லியில் முக்கிய தளபதியாக இருந்தவர். பரேலியிலிருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். இதில் நம்ம திப்பு சுல்தானுடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தென்னிந்தியர்கள் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். இவர் அதுக்கு முன்னோடியாக ஹைதர் அலி நமக்கு நல்லா தெரியும். திப்பு சுல்தானுடைய அந்த இடங்களெல்லாம் நானும் போய் பார்த்துருக்குறேன். அவருடைய அடக்க ஸ்தலத்துக்கு நான் போனப்போ என்னை அறியாமல் என் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது. உடல் ஒரு கூஸ்பம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டுச்சு. அதையும் பார்ப்போம். அடுத்து 7. மௌலவி அகமதுல்லா ஷா 1957 சிப்பாய் கழகத்தில் அவத் பகுதியில் முக்கிய தலைவராக இருந்தவர். பல போர்களை நடத்தியவர். 8. பேகம் ஹசரத் மஹால் அவத் நவாவின் மனைவி. 1857 கழகத்தில் லக்னோவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர். 9. ரஃபி அகமது கித்வாய் இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவர். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர். 10. காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் கிலாஃபத் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றவர். தமிழக முஸ்லீம்களை ஒருங்கிணைத்து ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர். 11. ஆதம் ஜவேரி சகோதரர்கள் காந்தியின் ஆரம்பகால போராட்டங்களுக்கு பொருளாதார உதவி செய்தவர்கள். சுமார் 150 கோடி மதிப்பிலான சொத்துக்களை விடுதலை போருக்கு அர்ப்பணித்தவர்கள். இதில் காயிதே மில்லத்து ஹிஸ்டரியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்ல வேண்டியதில்லை. தமிழக முஸ்லீம்கள் முக்கால்வாசி பேருக்கு அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டோட்டல் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காயிதே மில்லத்தை. அதாவது அந்த எலெக்ஷன் நிற்கிற அந்த இடத்துக்கே போகாமலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காயிதே மில்லத். அப்படி ஒரு சரித்திரம் இந்திய வரலாற்றிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவர் ஆதம் ஜவேரி சகோதரர்கள். இவரை காந்தியுடைய ஆரம்ப கால போராட்ட அவர்களுக்கு முதலாளியாகவும் இவங்க தான் இருந்துட்டு ஜாவேரி சகோதரர்கள். காந்தி முதல்ல அவங்கள்ட்ட தான் வேலைக்கு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு தான் அவர் ஆப்பிரிக்காவுக்கு போனது. அடுத்து 12. ஏஆர் ஃபக்கீர் முகமது ராவுத்தர் சேட் வாவு சிதம்பரம் பிள்ளையின் சுதேசி கப்பல் திட்டத்திற்கு 2 லட்சம் மதிப்பிலான 8000 பங்குகளை வாங்கி ஆதரளித்தவர். அப்போ 2 லட்சங்கிறது அந்த காலத்தில் எத்தனை கோடின்னு நீங்களே கணக்கு பண்ணிங்க. 13. சுரையா தியாப்ஜி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர். 14. ஜாஃபர் அலி 1857 சிப்பாய் கழகத்தில் பங்கேற்றவர். ஆங்கிலேயரால் சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர். 15. மீர் நிசார் அலி 1857 சிப்பாய் கழகத்தில் வஹாபிகளை ஒருங்கிணைத்து கொல்கத்தா அருகே கிராமங்களை விடுவித்தவர். 16. ஹாஜி ஷரியத்துல்லா ஃபெராசி இயக்கத்தை தொடங்கியவர். வஹாபி இயக்கத்திற்கு வித்திட்டவர். பாரதியாரின் சுதந்திர உணர்வை தூண்டியவர். ஆக இதெல்லாம் நாம் ஏதோ அடிச்சு விட்டுட்டு போகிறது இல்லைங்க. எல்லாமே வரலாற்றில் ஆவணங்களாக பதியப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகளை தான் இப்போ நம்ம இதில் போட்டிருக்கிறது. அடுத்து 17. சையத் அகமது ஷஹீத் வஹாபி இயக்கத்தை தோற்றுவித்தவர். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியவர். 18. யூசுப் கான் சாஹிப் மதுரையில் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர பிரகடனம் செய்தவர். துரோகத்தால் தூக்கிலிடப்பட்டவர். 19. ஷா அப்துல் அஜீஸ் தஹ்லவி இந்தியாவை தாருல் ஹர்பாக பிரகடனம் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக முஸ்லீம்களை திரட்ட முயன்றவர். 20. முகமது ஹசன்
கோவையில் 1800 ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி நடத்தியவர். சித்திரவதைக்கு உள்ளாகி உயிரை அர்ப்பணித்தவர். 21 ஃபத்தேஹ் முகமது ஓசூரில் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி நடத்தியவர். 22 மக்கான் கான் அண்ட் மஹபூப் தீன் குடகு பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் 1800 தூக்கிலிடப்பட்டனர். இதில் யூசுப் கான் சாஹிப், இந்த வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கமலஹாசன் கூட கான் சாஹிப்னு அந்த அவருடைய படத்தை எடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணார். பணம் ஓவராக செலவாகுது, அதுக்கு செட்டிங்லாம் பெரிய பிரச்சனை ஆகுதுங்கிறதுனால அந்த முயற்சியை அந்த டயத்தில் கைவிட்டவர். ஆனால் அதை என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அது. நான் இப்போ இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நான் அந்த படத்தை எடுத்து தீர்வேண்டு ஒரு முன்மொழிவோடு இருக்கிறார். அந்த படங்கள்லாம் வந்துச்சுனாக்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு செய்த நன்மைகள் வெளிச்சத்து கொண்டு வர்றது மாதிரி இருக்கும். அடுத்து 23 முஃப்தி இனாயத் அகமது முன்சிப் பதவியை உதறி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், ஆயுள் தண்டனை பெற்றவர். 24 மௌலவி அகமதுல்லா ஷா மதராசி துறவி கோலத்தில் புரட்சி பிரச்சாரம் செய்தவர், அயோத்தியில் துரோகத்தால் கொல்லப்பட்டவர். 25 டாக்டர் சைபுதீன் கிச்சுடு ரவுலட் சட்டத்திற்கு எதிராக பஞ்சாபில் கிளர்ச்சி முட்டியவர். 26 ஷிராக் அலி வங்காளத்தில் 1776 ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிக்கு தலைமை தாங்கியவர், பிடிபடாமல் தலைமறைவானார். இந்த பட்டியல் முழுமையானதல்ல, ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்களிப்பு செய்த முஸ்லிம்களின் பெயர்களை உள்ளடக்கியது. மேலும் 1857 சிப்பாய் கழகத்தில் பங்கேற்ற பல முஸ்லிம்கள் வேறு தெரியாத வீரர்களாகவும் உள்ளனர். அவர்களில் 90% வரை முஸ்லிம்கள் இருந்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றன. இப்போ இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஒருத்தர் முன்சிப் பதவியை உதறிட்டு விடுதலை போராட்டத்தில் வந்திருக்கிறார் பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம இஸ்மாயில் சாஹிப் நம்ம தமிழ்நாட்டில் கல்லூரி படிப்பை உதறி விட்டு ஓடி வந்தார். அதாவது காந்தி சொன்னார்ல, அவனுடைய ஆங்கில கல்வியை புறக்கணியுங்கள், ஆங்கில வேலைகளை உதறி தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மற்றவர்கள்லாம் ஃபாலோ பண்ணல. ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாயம் டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு அது ஜும்மாவிலலாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் மிம்பரில் எடுத்து சொல்லி ஆங்கிலம் படிப்பது ஹராம்னு அவங்க ஃபத்வா கொடுத்து அப்படிலாம் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. இவர்களாக அடித்து விட்டு அன்னைக்கு ஆங்கிலம் பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு ஒதுங்கினவன் தான் இன்றைக்கி வரைக்கும் ஆங்கிலத்தில் தடுமாறுறான் முஸ்லீம்கள். இப்போ தான் அந்த சமூகம் விழித்தெறிஞ்சு இதெல்லாம் தவறு, அது மாதிரி அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மொழி எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆங்கிலத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேயா? இந்த பட்டியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. மேலும் தகவலுக்கு தமிழ் விக்கிபீடியா, ஆன்லைன் EOMJ.com மற்றும் இதர வரலாற்று ஆவணங்களை பார்க்கவும். பல்லாயிரம் பேர் இன்னுயிர் நீத்து பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம். இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் நம்ம கவர்னர்னு ஒரு சகுனி இங்கே உட்கார்ந்துருக்குல்ல, அது முஸ்லீம்களை இந்துக்கள்கிட்ட சிண்டு முடிகிற வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குது. அந்த கவர்னரின் மாண்பை குலைக்க வேண்டாம் என்று ஆர்.என். ரவிக்கு நாம் அன்போடு சொல்லிக் கொள்கிறோம்.